stakeholders from private partnerships to government departments. We're about to witness a few of the important elements that truly stand out, creating wonderful experiences for all of the visitors of Tamil Nadu. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்து வருகிறார். புதிய பணிகளுக்கு அடிக்கலும் நாட்டுகிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம். இது குறித்த முழு விவரம். வணக்கம். தமிழ்நாடு அரசின் சார்பில் 2 நாட்கள், அதாவது இன்றும் நாளையும் என இந்த 2 நாட்கள் தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 4 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய சர்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் தற்போது முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வருகிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசினுடைய சார்பில் உலகளாவிய சுற்றுலா என்ற அடிப்படையில் ஏற்கனவே சட்டப்பேரவையில் அறிவித்தபடி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா மையங்களை மேம்படுத்துவதும், தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை மற்றும் சுற்றுலா மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் இந்தியாவில் முதற்கட்டமாக, அதாவது இந்தியாவிலே அதிக சுற்றுலாவை ஈர்க்கும் மாநிலத்தில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது. எனவே அதை மேம்படுத்துவதாகவும், உலக அளவில் சுற்றுலாவை தமிழ்நாடு மேம்படுத்தவும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை உள்ளிட்ட பகுதிகளில் மேலும் சுற்றுலாவை விரிவுபடுத்தவும், தொடர்ச்சியாக பல இடங்களில், அதாவது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை உலகளாவிய அளவிற்கு கொண்டு செல்லவும் தமிழ்நாடு அரசு சார்பில் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமல்ல, உலகத்தரத்தோடு சுற்றுலா மையம் அமைக்கப்படும் இருக்கிறது என்று ஏற்கனவே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்தபடி அதற்கான திட்டப்பணிகளும் நடைபெற்ற நிலையில் இன்றைய தினம் நடக்கும், இன்றும் நாளை நடக்கும் இந்த 2 நாள் உச்சி மாநாட்டை பொறுத்த வரைக்கும் உலகளாவிய பல சுற்றுலா தலங்களை சேர்ந்த நிபுணர்களும் உலகளாவிய இயற்கை ஆர்வலர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் துவக்கி வைத்து பேருரையாற்ற இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் உலகளாவிய சுற்றுலா என்ற அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.